தென்னாப்பிரிக்கா இந்தியா இடையிலான 4வது T20 போட்டி ஜோகனஸ்பர்கில் நடைபெற்றது. டாஸ் வென்று முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் ஒரு விக்கெட்டுக்கு 283 ரன்களை குவித்தது. சஞ்சு சாம்சன் 109 ரன்னும் திலக் வர்மா 120 ரன்னும் எடுத்து ஆட்டமிழக்காமல் உள்ளனர். அபிஷேக் சர்மா 36 ரன்னில் அவுட் ஆனார். திலக் வர்மா சஞ்சு சாம்சனுடன் இணைந்து பந்துகளை சிக்ஸர், பவுண்டரிகளாக விளாசி. இதையடுத்து 284 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் தென் ஆப்பிரிக்கா அணி களமிறங்கியது. முன்னணி வீரர்கள் விரைவில் வெளியேறினர். இதனால் 10 ரன்களுக்குள் அந்த அணி 4 விக்கெட்களை இழந்து தத்தளித்தது. ஸ்டப்ஸ் மில்லர் ஜோடி 5வது விக்கெட்டுக்கு 86 ரன்களை சேர்த்தது. மில்லர் 36 ரன்னும் ஸ்டப்ஸ் 45 ரன்னும் எடுத்து ஆட்டமிழந்தனர். இறுதியில் தென் ஆப்பிரிக்கா 148 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இந்திய அணி 135 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுடன் T20 தொடரை 3-1 என கைப்பற்றி அசத்தியது. இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா, ரித்திகா தம்பதியினருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ள நிலையில் இன்னும் 2 நாட்களில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாட ரோஹித் சர்மா பயணிக்க உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி வரும் 22ஆம் தேதி பெர்த் மைதானத்தில் நடக்க உள்ளது. இதற்காக இந்திய அணி வீரர்கள் தயாராகி வரும் சூழலில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா எப்போது ஆஸ்திரேலியா செல்வார் என்று தெரியாமலேயே இருந்தது. ஏற்கனவே நியூசிலாந்து டெஸ்ட் தொடருக்கு பின் ரோஹித் சர்மா பேசுகையில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடுவேனா என்பது தெரியாது, இது குறித்து விரைவில் முடிவு எடுப்பேன் என்று சூசகமாக பதிலளித்தார். இதன் மூலமாக ரித்திகாவிற்கு பிரசவம் எப்போது நடக்கும் என்பதை பொறுத்தே ரோஹித் சர்மாவின் பயணம் இருக்கும் என்று கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்றிரவு ரோஹித் சர்மா, ரித்திகா தம்பதியினருக்கு ஆண் குழந்தை பிறந்தது தெரிய வந்துள்ளது. மும்பையில் உள்ள ரிலையன்ஸ் மருத்துவமனையில் ரோஹித் சர்மா, ரித்திகா தம்பதிக்கு 2வது குழந்தை பிறந்த நிலையில் இருவரின் உடல்நிலையும் நன்றாக இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனால் இரு குடும்பத்தினரும் மகிழ்ச்சியில் உள்ளனர். அதேபோல் இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா தனது கடமையை செய்யவும் தயாராகி இருப்பது தெரிய வந்துள்ளது. நாளை மறுநாள் மும்பையிலிருந்து விமானம் வாயிலாக சிட்னிக்கு பயணம் ரோஹித் சர்மா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலமாக ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியிலிருந்து ரோஹித் சர்மாவால் விளையாட முடியும். பெர்த் டெஸ்ட் போட்டிக்கு 3 நாட்களுக்கு முன்பாக ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் போதுமான பயிற்சி இல்லாமல் ரோஹித் சர்மா களமிறங்குவது சரியா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் ரோஹித் சர்மா மும்பையிலேயே தொடர்ச்சியாக பேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். அதேபோல் ரோஹித் சர்மாவிடம் அனுபவமும் இருப்பதால் அவர் களமிறங்கி அசத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 4வது T20 போட்டியில் இந்திய அணி பல்வேறு சாதனைகளை உடைத்து எறிந்தது. இந்த போட்டியில் சதம் அடித்த சஞ்சு சாம்சன் மற்றும் திலக் வர்மா இதற்கு முன் எந்த அணியாலும் செய்ய முடியாத சாதனையை இந்திய அணி செய்ய முக்கிய காரணமாக அமைந்தனர். இதற்கு முன் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலில் முழு நேர உறுப்பினராக இருக்கும் எந்த ஒரு அணியும் ஒரே T20 இன்னிங்ஸில் 2 சதங்களை அடித்ததில்லை. முதன்முறையாக இந்திய அணி அந்த சாதனையை செய்துள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 4வது T20 போட்டியில் ஒரே இன்னிங்ஸில் இந்திய அணியின் சஞ்சு சாம்சன் மற்றும் திலக் வர்மா சதம் அடித்து அந்த சாதனையை நிகழ்த்தினர். அவர்கள் இருவரும் 2வது விக்கெட்டுக்கு 210 ரன்கள் சேர்த்தனர். அதுவே சர்வதேச T20 போட்டிகளில் இந்திய அணியின் மிகப்பெரிய கூட்டணியாகும். இந்த போட்டியில் இந்திய அணி சர்வதேச T20 போட்டிகளில் அதிக சிக்ஸ் அடித்த சாதனையை செய்தது. இந்த ஒரே போட்டியில் இந்திய அணி 23 சிக்ஸர்களை அடித்திருந்தது. சஞ்சு சாம்சன் 9 சிக்ஸ், அபிஷேக் சர்மா 4 சிக்ஸ், திலக் வர்மா 10 சிக்ஸ் அடித்திருந்தனர். இந்த தொடரில் சஞ்சு சாம்சன் 2 முறையும் திலக் வர்மா 2 முறையும் சதம் அடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் இந்திய அணி ஒரே ஆண்டில் 7 சதங்கள் அடித்த அணி என்ற சாதனையை செய்துள்ளது. இந்த ஆண்டின் துவக்கத்தில் ரோஹித் சர்மா ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராகவும் அபிஷேக் சர்மா ஜிம்பாப்வே அணிக்கு எதிராகவும் சதம் அடித்திருந்தனர். சஞ்சு சாம்சன் வங்கதேச அணிக்கு எதிராக தனது முதல் சதம் அடித்திருந்தார். அதன் பின் தென்னாப்பிரிக்க T20 தொடரில் சஞ்சு சாம்சன் 2 முறையும் திலக் வர்மா 2 முறையும் சதம் அடித்து உள்ளனர். சஞ்சு சாம்சன் ஒரே ஆண்டில் சர்வதேச T20 போட்டிகளில் 3 சதம் அடித்த முதல் கிரிக்கெட் வீரர் என்ற சாதனையையும் சேர்த்து செய்திருக்கிறார். இந்த போட்டியில் இந்திய அணி 20 ஓவர்களில் 283 ரன்கள் எடுத்தது. இதுவே இந்திய அணியின் 2வது மிகப்பெரிய T20 ஸ்கோர் ஆகும். இதற்கு முன் வங்கதேச அணிக்கு எதிராக 297 ரன்கள் எடுத்திருந்ததே இந்தியாவின் அதிகபட்ச ஸ்கோர் ஆகும். மேலும் இதுவே தென்னாப்பிரிக்க மண்ணில் இந்திய அணியின் மிகப்பெரிய ஸ்கோர் ஆகும். வெளிநாட்டில் இந்திய அணியின் மிகப்பெரிய ஸ்கோர் ஆகவும் இது அமைந்தது. இந்த போட்டியில் 284 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய தென்னாப்பிரிக்க அணி 148 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி 135 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. இந்தியாவின் 3வது மிகப்பெரிய வெற்றியாகவும் தென்னாப்பிரிக்காவின் மிகப்பெரிய தோல்வியாகவும் அமைந்தது.
ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்காக இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே இந்திய வீரர்களுக்கு இடையே நடந்து வரும் பயிற்சி போட்டியில் இளம் வீரர் ருதுராஜ் கெய்க்வாட் 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக பேட்டிங் செய்தது தெரிய வந்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி பெர்த் மைதானத்தில் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதற்காக இரு அணிகளின் வீரர்களும் தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய அணியை பொறுத்தவரை இந்தியா ஏ அணி வீரர்களுடன் இணைந்து பயிற்சியை மேற்கொண்டுள்ளனர். பயிற்சி போட்டிக்கு பதிலாக பவுலர்கள், பேட்ஸ்மேன்கள் பிரிந்து கேம் டைம் கிடைக்க விளையாடி வருகின்றனர். இதன் முதல் நாள் ஆட்டத்தில் விராட் கோலி மற்றும் ஜெய்ஸ்வால் இருவரும் தலா 15 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். அதேபோல் ரிஷப் பண்ட் 19 ரன்களிலும் துருவ் ஜுரெல் சொற்ப ரன்களிலும் ஆட்டமிழந்து வெளியேறினர். இந்தியா ஏ அணியின் நட்சத்திர பவுலரான முகேஷ் குமார் பேட்ஸ்மேன்களை எளிதாக எட்ஜில் வீழ்த்தி ஆச்சரியம் கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து இன்று 2வது நாளாக ஆட்டம் தொடர்ந்து வந்தது. இன்றைய ஆட்டத்தில் மாற்று தொடக்க வீரராக தேர்வு செய்யப்பட்ட அபிமன்யு ஈஸ்வரன் மீண்டும் ஸ்லிப் ஃபீல்டரிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழக்க பின்னர் ருதுராஜ் கெய்க்வாட் களமிறங்கியுள்ளார். சிறப்பாக ஆடிய ருதுராஜ் கெய்க்வாட் ஹர்ஷித் ராணா வீசிய பவுன்சரில் அப்பர் கட் மூலமாக அபார 6 ஒன்றை விளாசியுள்ளார். அதேபோல் ஆஸ்வின் பந்தில் 2 சிக்சர்களும் மானவ் சுதார் பவுலிங்கில் 1 சிக்சரும் விளாசியதோடு 1 மணி நேரத்திற்கும் மேலாக பேட்டிங் செய்திருக்கிறார். பின்னர் ரிட்டையர் ஹர்ட் முறையில் வெளியேறிய சர்ஃப்ராஸ் கான் பேட்டிங் செய்வதற்கு உதவி செய்திருக்கிறார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ருதுராஜ் கெய்க்வாட் திணறிய நிலையில் தற்போது சூழலை புரிந்து விளையாடத் தொடங்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் சுப்மன் கில் ஸ்லிப் திசையில் நின்று ஃபீல்டிங் செய்த போது காயமடைந்து இருக்கிறார். நேற்றைய ஆட்டத்தில் KL ராகுல் காயமடைந்த நிலையில் இன்றைய ஆட்டத்தில் சுப்மன் கில் காயமடைந்து வெளியேறியிருக்கிறார். இதனால் இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக சரியாக தயாராகுமா என்ற குழப்பம் ரசிகர்களிடையே எழுந்துள்ளது.